உங்க நண்பர் செங்கோட்டையன் பர்சனலா சில விஷயங்களோட பகிர்ந்திருக்கலாம். தாவேகா போனது குறித்து அவருடைய ஏதாவது இல்ல அது அவரே நான் என்ன நான் ரத்தம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன போயிரு கேட்டா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருங்க நல்லா இருக்கு. உற்சாகமா இருக்கு அதான் சொல்லுவார் அவரே சொன்னாரு. ம். அதெல்லாம் பேசுவோம். ஓகே. அதுக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் எங்க கட்சிக்கு நீங்க வந்திருக்கோம் உங்க கட்சிக்கு நாங்க வந்திருக்கோம் இதெல்லாம் இந்த தலைவர் பேசும்போது அவர் அது நாகரிகம் இல்லையே. இன்னொன்னு அவரு சீனியர்கள் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி டிசம்பர் இறுதிக்குள்ள எங்க தாவேகாவை நோக்கி சில கட்சிகள் வரும். ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்புன்ற இன்னொரு இதையும் சொல்லியிருக்கும் போது, இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஒருவேளை கூட்டணி தொடர்பா கூட பேசியிருக்கலாம் உங்க கூட அப்படின்ற ஒரு என்கிட்ட உங்ககிட்ட என்கிட்ட கூட்டணி பத்தி அவர் பேசி என்ன பண்றது நான் அவர்கிட்ட பேசினாலும் நான் என்ன செய்யறது. ஓகே. நான் மாநில தலைவரும் இல்ல ஆல் இண்டியாவில் காங்கிரஸ்ல எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்கோர்ஸ் ராகுல் காந்தி என் மேலே அன்பாக இருப்பார், நானும் அவர் மேலே அன்பாக இருப்பேங்கிறத தவிர கட்சியில் நான் வெறும் 5 ரூபா மெம்பர் தான். என்கிட்ட பேசி நான் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, முடிவெடுக்கிற அதிகாரத்தில் நான் இல்லை. அதனால் என்கிட்ட என் மூலமாக பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு கட்சியில் பேசணும்னா எத்தனையோ சோர்ஸ் இருக்குது. இப்போ நான் ஈவன் எம்பி கூட கிடையாது. அதனால் என்கிட்ட நீங்கள் போய் அங்கே பேசி அலையன்ஸை கொண்டு வாங்கலாம் என்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவர் விவரம் இல்லாத ஆளும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பொசிஷனில் நான் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அதான் யதார்த்தம், வெளிப்படையான உண்மை அதானே.